திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி திருக்கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி. திருமந்திரத்தில் நாம் பிரணவ சமாதி பார்த்துட்டு ஒளிவகை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்பு கூட அதில் போட்டிருந்தார். பிரணவ யோகத்தில் வெளிப்படும் ஒளின்னு சொன்னார். பிரணவ யோகி இறைவனை ஒளியாக பார்க்குறாங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ரெண்டாவது மந்திரம் நடத்தியாச்சா? இரண்டாவது மந்திரம் எழுதுங்க. நிவிருத்திகலையில் 108 என்றும் நிவிருத்திகலையில் 108 என்றும் இவ்வாறு 8 சொல்லப்படுகின்ற எல்லா வகையினராலும் எல்லா வகை அல்லது சகல ஆன்மா வகைன்னு போடுங்க. எல்லா வகை அல்லது சகலராகிய ஆன்ம வகைனாலும் எளிதில் அடையப்படுகின்ற புவனங்களிலும் ஞான ஒளியை பரப்பி அறியாமை இருளை போக்குபவர் சிவன். அந்த சிவன் என்ற ஞாயிறு வெளிப்படும் இடம் மனம். அந்த சிவன் என்ற ஞாயிறு வெளிப்படும் இடம் மனம் அல்லது மனத்தாமரை, உள்ளத்தாமரை. மனம் அல்லது உள்ளத்தாமரை. அந்த உள்ளத்தாமரையில் இறைவன் 2 நிற ஒளியுடன் இருக்கிறார். அந்த உள்ளத்தாமரையில் இறைவன் 2 நிற ஒளியுடன் இருக்கிறார். குறிப்புரை: அறிவுடையார் இதனை உணர வேண்டும் என்பது குறிப்பு. இரண்டு நிற ஒளி சிவப்பும் நீலமும். நிவிர்த்திகளை பிரதிட்டா கலையில் உள்ள புவனங்கள் 8 சொல்லப்படுதலை சிவ ஆகமங்களிலும் மாபாடியத்திலும் காணலாம். நிவிர்த்திகளைங்கிறது நம்ம சைவ சித்தாந்தம் உண்மை விளக்கம் படித்தோம்ல. சைவ சித்தாந்தத்தில் அதில் ஆன்ம தத்துவம் 24 நிலம்ங்கிறது நிவிர்த்திகலை. மற்ற 23 இருக்குல்ல, 24 1 போனால் 23, அது பிரதிட்டாகலை. ஆன்ம தத்துவம் 24 நிலம் நிவிர்த்திகலை, மற்ற 23 பிரதிட்டாகலை. ஆன்ம தத்துவம் யாருக்குரியது, எந்த வகை உயிருக்குரியது, அதைத்தான் படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த 24 தத்துவத்தில் அல்லது நிவிர்த்திகளை பிரதிட்டா கலையில் என்னென்ன புவனங்கள் இருந்தாலும் அது எல்லாம் யாருக்குரியது? சகலர் என்ற ஆன்மாவுக்குரியது. சகலர்னா யார்?
3 வகை மலம் உடையவர்கள், நம்மை போன்றவர்கள். சைவ சித்தாந்தப்படி நம்மெல்லாம் சகலர், 3 வகை மலம் உடையவர்கள். சகலரை பற்றி பேசுவது ரொம்ப எளிது. அதனால தான் புகழ் எளிதாம்ங்கிறாராம் திருமூலர். அண்டத்தில் அருள் இருப்பது ஞானிகளுக்கு விளங்கும். மந்திரத்தில் அகல் ஒளின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அகல் ஒளினா விரிந்த ஒளி. தாய் என்று ஒரு சொல் இருக்குது, அதுக்கு தாவ என்று பொருள். இங்க மலம் என்று சொல்லப்பட்டது ஆணவ மலத்தை. வீசுதல், அகற்றுதல். பகல் என்பது சூரியனை குறிக்கிறது. இங்கு பகல் என்பது சூரியனை குறித்து, சிவனாகிய சூரியனை குறித்தது. சிவனுடைய ஒளி பிரபஞ்சத்திலும் நம்முடைய உடம்பிலும் விளங்கி, சிவனுடைய ஒளி பிரபஞ்சத்திலும் நம்முடைய உடம்பிலும் விளங்கி இருளை போக்கும் என்பது பாடம். சிவார்ப்பணம். குருவே போற்றி, குருவே போற்றி. மேலை மந்திரங்களில், மேலை மந்திரம்னா இதற்கு முன்பு படித்த மந்திரங்களில் ஆன்மாவின் அறிவு, மேலை மந்திரங்களில் ஆன்மாவின் அறிவு என்ற ஒளி பேசப்பட்டது. இங்கு சிவம் என்ற ஒளி பேசப்படுகிறது. இந்த மந்திரத்தை படித்து பார்த்தா சந்தேகம் வந்தாலும் நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். 2வது மந்திரம் பாருங்க. மந்திரத்தை முதல்ல படிங்க. எல்லாரும் படிங்க. மந்திரம் 9ஆம் தந்திரம், ஒளி வகை. ஒளி வகை 2வது மந்திரம். எடுத்தாச்சா? எடுத்தாச்சா? எல்லாரும் பாருங்க. புகழ் எளிதாகும், புவனங்கள் எட்டும், அகல் ஒளிதாய் இருள் ஆசர வீசும், பகல் ஒளி செய்ததும் அத்தாமரை. அத்தா மறையிலும் படிச்சிடக்கூடாது. அத்தாமரை, அத்தாமரைனா இதய தாமரை. இகல் ஒளி செய்தும், செய்து எம்பிரான் இருந்தானே. இவ்வாறு ஒளியை செய்து யார் இருக்கிறார்? எம்பெருமானாகிய இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இகல் ஒளிங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோமா? அது உரையிலேயே சேர்த்து வந்து இகல் ஒளி செய்து எம்பிரான் இருந்தானேங்கிறதுக்கு அண்டத்திலும் பிண்டத்திலும் ஒளி செய்து இறைவன் இருக்கிறார்னு பொருள். மந்திரத்தினுடைய பொருளை ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் அதில் சந்தேகம் இருந்தால் பார்த்துக்கிடுங்க. அதிலே நீங்கள் திரும்ப ஒரு தடவை கூட புரிஞ்சுக்கிடலாம். சொல்லவா? மந்திரத்தின் பொருளை திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். நிவிர்த்திகளை 108 என்றும், நிவிர்த்திகலையில் 108 என்றும், அதுபோல பிரதிட்டாகலையில் 8 புவனங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த புவனங்கள் சகல வகை ஆன்மாக்களுக்கு உரியது, சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு உரியது.
நிவிர்த்தி கலைங்கிறது 24 தத்துவத்தில் எங்கே இருக்குது? நிவிர்த்தி கலைங்கிறது எதை குறிக்கிறது? 24 தத்துவத்தில் நிலத்தை குறிக்கிறது. அதானே, நிலத்தில் உள்ள புவனங்கள் தான் நிவிர்த்தி கலை புவனங்கள். பிரதிட்டா கலை மீதி இருக்கிற 23 புவனங்களில் இருக்கிற 23 தத்துவங்கள் இருக்கக்கூடிய புவனங்கள் என்ன புவனம்னு பேர்? பிரதிட்டா கலை புவனங்கள். அவ்வளோதான். அப்போ 24 தத்துவம் யாருக்குரியது? சைவ சித்தாந்தப்படி அதைத்தான் சொல்கிறார். சகல வகை ஆன்மாக்களுக்கு உரியது. அங்கு இறைவன் ஞான ஒளியை பரப்புகிறார். ஆமாம், நிலம் 24 தத்துவத்தில் நிலத்துக்கு மட்டும் உரியது நிவிர்த்திகளை. மற்ற 23ஐயும் குறிப்பது பிரதிட்டாகலை. இந்த புவனங்களில் இறைவன் ஞான ஒளியை பரப்புறாரு. அறியாமை இருளை போக்குகிறாரு. சிவ சூரியனாய் இருக்கிறாரு. உள்ளம் என்ற தாமரையில் இருக்கிறாரு. இரண்டு ஒளியுடன் இருக்கிறார். குறிப்புரை வாங்க வாங்க சொல்லுங்க சார். காலையில் வாங்க சார். சரி 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 12 மணி வரைக்கும். சரி சரி ஓமம் வளர்த்து அதுக்கு ஒரு அபிஷேகம். ஓ சரி சரி அலங்காரம் பண்ணி அப்புறம் பிரசாதம். சரி சரி சரி. என்ன எழுதுனீங்க? இரண்டு ஒளியுடன் இருக்கிறார். குறிப்புரை: அறிவுடையார் இதனை உணர்தல் வேண்டும். இரண்டு ஒளி சிவப்பும் நீலமும். இந்த புவனங்களை பற்றி சிவாகமமும் ஆபாடியமும் பேசுகிறது. இந்த புவனங்கள் சகல வர்க்க ஆன்மாவுக்குரியது. அதனால் திருமூலர் புகழ் எளிதாகுங்கிறார். புகழ் எளிதாகும். இப்போ ஒரு கிராமத்தை பற்றி நம்மளை பேச சொன்னால் ஈஸியாக பேசுவோம். அதை டெல்லியை பற்றி பேசுங்க, மெட்ராஸை பற்றி பேசுங்கன்னா கஷ்டமாக இருக்க முடியும். இந்த சகல வர்க்க ஆன்மாக்களுடைய புவனங்கள் எது மாதிரி? ஒரு சின்ன கிராமம் மாதிரி. அது திருமூலருக்கு ரொம்ப ஈஸி அல்ல. அதனால் என்ன சொல்கிறாரு? அதை பற்றி சொல்கிறது ஈஸிங்கிறார். புகழ் எளிதான். திருவருள் அண்டத்தில் இருப்பது ஞானிகளுக்கு விளங்கும். இந்த மந்திரத்தில் அகல் ஒளி இன்னொரு வார்த்தை இருக்குது. அதற்கு விரிந்த ஒளின்னு பேர். தாய் என்று ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு தாவுதல் என்று பொருள். மலம் என்ற வார்த்தை ஆணவ மலத்தை குறிக்கிறது. வீசுதல், அகற்றுதல். பகல் என்பது சிவமாகிய சூரியனை குறிக்கிறது. இறைவன் பிரபஞ்சத்திலையும் நம்முடைய உடம்புலையும், இறைவன் பிரபஞ்சத்திலையும் நம்முடைய உடம்புலையும் ஒளியாக இருக்கிறத அந்த மந்திரம் சொல்லுகிறது. இதற்கு முந்தைய மந்திரங்களில் உயிரின் அறிவை பற்றி பேசினார். இந்த மந்திரத்தில் சிவம் என்ற ஒளியை பற்றி பேசுகிறார். இதற்கு முந்தைய மந்திரத்தில்
இதுக்கு முந்தைய மந்திரங்களில் உயிரினுடைய அறிவை பற்றி பேசினார். இந்த மந்திரத்தில் சிவம் என்ற ஒளியை பற்றி பேசுகிறார். இப்போ மந்திரத்தை படிங்க, எல்லாமே புரியும். புகழ் எளிதாகும், சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா சகல ஆன்மாக்கள் வாழ்கிற பிரபஞ்சம்தான், அதில் பெரிய சந்தேகம் நமக்கு என்ன செய்யாது. புவனங்கள் 8, புவனங்கள் 8னா மொத்தம் 8ஆன்னு கேட்கக்கூடாது. அதனால தான் அவர் சொல்லிட்டார். இது எங்கே சொல்லப்பட்டிருக்குது? ஆகமங்கள் இருக்குது. எங்கே இருக்கிறது? மாபாடியத்தில் இருக்குது. எந்தெந்த கலைக்கு எத்தனை புவனங்கள்ங்கிறது சிவப்பிரகாசத்திலே இருக்குது. சிவப்பிரகாசத்திலேயே இருக்குது. சித்தியாரில் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தெரிஞ்சு அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா தான் தெரிஞ்சுக்கிடணும். மற்றபடி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இருக்கிற தெருவே நம்ம புரிய முடியல. யாருக்கா சொல்லிக் கொடுக்க போகிறோம்னாலும் அது தெரிஞ்சுன்னா அவருக்கும் அது தியரியாக தான் ஆக போகுது. நம்ம என்ன செய்ய முடியாது, அதை பற்றி புரிய வைக்க முடியாது. ஆகமும் சொல்லுது, நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவ்வளோதான். அதே அதில் பார்க்குறோம். அகல் ஒளிங்கிறதுக்கு விரிந்த ஒளின்னு படிச்சிங்க. தாயிருள்னா தாவிய இருள். தாவிய இருள்னா எல்லா இடத்திலும் இருக்கின்ற இருள்னு அர்த்தம். ஆசர வீசும் இந்த சிவன்ற சூரிய ஒளி இந்த ஆணவ மலத்தை நீக்குதுன்னு எடுத்துக்கிடணும். பகல் ஒளி செய்ததும் அத்தாமரையில். பகல் என்பதற்கு சிவசூரியன்னு பொருள் சொல்லியிருக்கிறோம். சிவன் என்ற சூரியன் நம்முடைய உள்ளத்தில் இருந்து இந்த ஒளியை வீசுகிறது. இகல் ஒளிங்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்கணும்னா, பிரபஞ்சத்திலையும் நம்முடைய உடம்புலையேன்னு பொருள் எடுக்கணும். அப்படி தான் பொருள் எடுத்திருக்கிறாங்க. இகல் ஒளி செய்ததும் செய்து எம்பிரான் இருந்தானே. பொதுவாக இகல்னா பகைன்னு பொருள் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த பொருள் கிடையாது. 2 இடத்துலையும் இருக்கிறாருன்னு பொருள் எடுக்கணும். அடுத்த மந்திரத்தினுடைய பொருளை பார்க்கலாம். விளங்கொளி என்று தொடங்குகிற மந்திரம். கடந்த மந்திரத்தில் சொன்னபடி சிவனே அண்டத்திலும் அல்லது பிரபஞ்சத்திலும் நம்முடைய உடம்பிலும் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அப்போ அங்கே ஒரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வின்னா, அப்போ நெருப்பு, சூரியன், சந்திரன் எல்லாம் ஒளியை தருகிறது என்று சொல்லக்கூடாதா என்ற கேள்வி வருகிறது. சிவனே உடம்புலையும் ஒளியை தர்றாரு, சிவனே உலகத்திலே ஒளியை தர்றாருன்னு சொன்னீங்கன்னா, அப்போ நெருப்பு ஒளி தருது, சூரியன் ஒளி தருது, சந்திரன் ஒளி தருதுன்னு சொல்லக்கூடாதா என்ற கேள்வி வருதில்ல? ஆமாம், அதற்கு விடை சொல்ல போகிறார். அதைத்தான் சொல்கிறார். அடுத்த பத்தியாக எழுதணும். அங்கங்கு அவ்வப்போது கால எல்லை இல்லாமல், கால எல்லைன்னா வரையறை இல்லாமல், கால வரையறை இல்லாமல் வெளிப்பட்டு மறைகின்றது நெருப்பு. சூரியன் குறிப்பிட்ட நேரம் ஒளியை தன்று மறைகிறது. சந்திரனும் அவ்வாறே. சிவனுடைய அருளால் தான் அவை ஒளியை தருகின்றன. சிவனோடு ஒப்பிடும்போது அவைகள் சிறியவை. சிவனோடு ஒப்பிடும்போது சிறியவை. சிறியவாக பெரியோன் அண்டப்பகுதியில் சொல்கிறார்ல, சிறியவாக பெரியோன். அண்டப்பகுதின்னு உண்டை பிறக்கம் அளப்பெருங்காட்சிலாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையில் போட்டு தட்டி விட்டார். சிறியவாக பெரியோன் அப்படின்னார். அதனால் சிவனோடு ஒப்பிடும்போது இவைகளெல்லாம் சின்ன ஒளிகள். இறைவன் ஓங்கொளி வளரும் ஒளி. இறைவன் ஓங்கு ஒளி வளரும் ஒளி. காரண ஒளி, காரண ஒளி, சுயம் பிரகாசம், தூண்டா மணி விளக்குன்னெலாம் சொல்கிறதெல்லாம் இதனால தான். சுயம் பிரகாசம், காரண ஒளி, தூண்டா மணி விளக்குன்னு சொல்கிறதெல்லாம் இதனால தான்.
ரொம்ப சிம்பிளாக சொன்னால், இப்போ தாராபுரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடம் தான் நடத்தினேன். இது இதில் வருதில்ல, அருக்கனில் சோதி அமைத்தோன் மதியில் தன்மை செய்தோன்னு வருதில்ல, அதுதான் உங்களுக்கு பாடம். அப்போ இதுதான் இந்த கான்செப்ட் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அது இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு 500 வருஷம் பேசினாலும் புரியலைன்னா என்ன செய்கிறது? ரொம்ப சிம்பிள். அக்னி சூரியன் சந்திரன் இல்லாட்டாலும் சிவன் இருப்பார். சிவன் இல்லைன்னா அது எதுவுமே என்ன செய்யாது, அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கு பேசிகிட்டே இருக்க வேண்டியதில்லை. என்ன நம்ம சொன்னால் புரிகிறதுக்காக சொல்கிறோம், அப்புறம் திருமூலர் சொன்னால் பிரமாணமாக சொல்கிறோம். அதான் வித்தியாசம். நம்ம சொல்கிறது எதாகாது, பிரமாணமாகாது, புரிவதற்கான ஒரு புரிதலுக்காக இருக்கிறது. நம்ம சமையல்காரன் அரிசி தயாரிக்கலையே, சமையல்காரனுக்கு சமைக்கிற வேலை தான். நம்ம ஒரு சமையல்காரன் மாதிரி தான். சமைச்சு கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கும்போது அவன் எப்படி சுவையாக சமைக்க முடியுமோ, எப்படி ஈஸியாக சமைக்க முடியுமோ, எப்படி சாப்பிட வைக்க முடியும்னு யோசிக்கிறது யாருடைய பொறுப்பு? அப்படி நம்ம யோசிக்கணும், அவ்வளோதான். ஆனால் பிரமாணங்கிறது நம்ம பொறுப்பு கிடையாது. அது திருமூலர் சொல்கிறாரு, சித்தியாரில் சொல்லியிருக்கு, அப்படி தான் சொல்ல முடியும். நம்ம பிரமாணமாக சொல்ல முடியாது. அவங்க ஆகமும் சொல்லுதும்பாங்க, வேதம் சொல்லுதும்பாங்க. வேதத்திட்ட கேட்டால் இறைவன் சொல்கிறாருக்கோ. புரியுதா உங்களுக்கு? இதுதான் வித்தியாசம். நீங்கள் புதுசாக ஒரு விளக்கம் சொல்லிட்டுனால ஒன்றும் ஆயிர போகிறதில்லை. நீங்கள் சொல்கிறத உடனடியாக கல்வெட்டில் எழுதி ராஜராஜ சோழன்ட்ட கொடுத்துருவாங்களா? நீங்கள் உங்களுடைய பாடத்தை உங்கள் ஸ்டைலில் செய்யுங்கன்னு தான் சொல்லு. அதனால் இறைவனுடைய ஒளியை சுயம் பிரகாசம், காரண ஒளி, இப்படியெல்லாம் சொல்கிறோம். இறைவன் இருள் முழுவதையும் நீக்குவார். இவைகள் எல்லா ஒளியையும் நீக்காது. இப்போ ஒன்றுமில்லை, நமக்கு பகல்னு சொன்னால் அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க? ஒரு பக்கம் இருட்டாக தான் இருக்குது. அதுலேயே இந்த பிரபஞ்ச ஒளி தோற்கதில்லை. நமக்கு பகலில் வெளிச்சத்தில் இருக்கும்போது அமெரிக்காவில் இருட்டுங்கிறான். இப்படி பிரபஞ்சங்கள் எவ்வளவு மாறுது. ஆனால் இறைவன் ஒரே நேரத்தில் எல்லா இருளையும் நீக்குகிறான். அதான் இந்த நெருப்பு, சூரியன், சந்திரனை படைத்தவர் இறைவன். இதில் வர்ற கடைசி வரியை தான் நான் தாராபுரத்தில் ஒரு 15 நிமிஷம் பேசினேன். இந்த ஒளியில் இறைவன் இரண்டரை கலந்திருக்கிறான். அருக்கனில் சோதி அமைத்தோன் மதியில் தன்மை வைத்தோன். அது நடத்தும்போது அவங்களுக்கு இந்த தடத்தம் சொரூபம் சொல்லி கொடுத்தேன். தடத்தம் சொரூபத்தை தான் திருமூலருங்க என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. மதியில் தன்மை வைத்தோங்கிறதுலாம் தடத்தம். நேற்று கூட பாடத்தில் இல்லை தடத்தம் சொரூபம். அது சைவ சித்தாந்தத்தில் தடத்தம் சொரூபத்தை நல்லா கிளியர் பண்ணி விட்டோம்னா திருமுறை பாதி புரிஞ்சிடும். தேவாரத்தில் பாதி என்னது தான், பாதிக்கு மேலே தடத்தம் தான். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி போற்றி முழுவதும் தடத்தம். வானாகி மண்ணாகி தடத்தம், இருநிலனாய் தீயாகி தடத்தம். அது அந்த தடத்தம் சொருபம் சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்களுக்கு அது புதுசாகவே தெரியும். நம்ம அதை சரியாக புரிஞ்சு பயன்படுத்தணும். இப்போ நாம் எடுத்துக்கிற இந்த தேவார வேலை இன்னைக்குள்ள 3 இடத்துல புக் ஆயாச்சு. மடத்தூர் கோயிலில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கூப்பிட்டு, நான் பேசும்போது சொன்னாங்க. கோப்பனூர் புதூரில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பிறகு சிவா ஏற்கனவே தேதி புக் பண்ணிட்டாரு. இப்போவே எத்தனை புக் ஆயாச்சு? 3 புக் ஆயாச்சு. அதனால தான் இவங்களுக்கு நீங்கள் சொன்ன தகவல் ஒன்றை சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? 5ஆம் திருமுறையில் எத்தனை பதிகம் பாடியிருக்கீங்க? அங்கே எத்தனை பாடணும்? 18. 18க்கு பிறகு உள்ளதுக்கு 19ன்னு நம்பர் போட்டு 40 வரைக்கும் பழகணும். 40வது நம்பர் வரைக்கும் பழகணும். எல்லாருக்கும் போட்டிருக்கிறோம். சரியா? அப்போது நீங்கள் அந்த தேவாரத்தை படிக்கும்போது நமக்கு இப்போவே நம்ம அதிலேயே நிறைய சொல்லிட்டோமே. அட்டமூர்த்தத்துக்கு விளக்கம் சொல்கிறோம், பஞ்சகவியத்துக்கு குழந்தைகள் விளக்கம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? இப்படி படிப்படியாக ஸ்டெப்பை மாற்றணும். ஸ்டெப்பாக மாற்றி கொண்டு அதே மாதிரி சித்தாந்தத்துக்கு நம்ம கேம்ப் போடலாம். நிறையா இருக்குது, எவ்வளோ செய்யலாம். தேவாரச்சாரல்னு முதல்ல செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தேவாரச்சாரல் ஒரு பாட்டை 10 பேர் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக செய்ய போகிறோம். இந்த அதில் கடைசியில் அழகாக முடிச்சிருக்காரு. 2 கலத்தல் சொல்லப்பட்டது. குறிப்புரை, துளங்குதல். துளங்குதல்னா நிலையற்ற தன்மைன்னு அர்த்தம். துளங்குதல்னா நிலையற்ற தன்மை. வளம் கொளி. வளம் கொளினா வளத்தை கொண்டிருப்பவன். இறைவனுக்கு பேர் வச்சார் பாருங்க, வளம் கொளி. வளத்தோட இருக்கிறார். வழங்கு ஒளியெல்லாம் பிரிச்சிடக்கூடாது. வளம் கொளி. பிறைசூடிங்கிறது ஒரு பேர் மாதிரி,
வளம் கொடி, வளத்தை கொண்டிருப்பவன். பேரொளி, கால இட வரையறை அற்றது. கால இட வரையறை அற்றது. இப்போதான் உங்களுக்கு சூரியனுக்கு உதாரணம் சொன்னேன். நம்ம ஊரில் பகல்னா அமெரிக்காவில் இரவுங்கிறான். அப்போ என்ன வரையறை வந்துட்டு? கால இட வரையறை வந்துட்டு. ஆனால் இது இறைவனுக்கு கிடையாது. இல்லாத ஒளி, இல்லாத ஒளி, இது அளவில் பேரொளி. களங்கொளின்னு ஒரு வார்த்தை இருக்குது. களங்கொளின்னா இறைவன் களங்கம் இல்லாதவன், அவனுக்கு வேறான ஒளி களங்கொளி, அவன் அல்லாத ஒளி களங்கொளி. செய்தல், படைத்தல், முடிவுரை. சூரியன், சந்திரன், அக்னி, துளங்க. துளங்குங்கிற வார்த்தைக்கு பொருள் கேட்குறீங்களா? துளங்கு ஒளிங்கிறதுக்கு நாம் பொதுவாக என்ன பொருள் சொல்லுவோம்னா விளங்குகின்ற ஒளின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அந்த பொருள் கொடுக்கல, நிலையற்றது. நிலையற்றதுன்னு அர்த்தம். முடிவுரை. இறைவன் தரும் ஒளியே சூரியன், சந்திரன் ஒளி, அக்னி ஒளி. அந்த ஒளிக்கு சுதந்திரம் இல்லை. அந்த ஒளி அளவுடையது. சிவஞான சித்தியார் 152வது மந்திரத்தில் நூற்றி 152 உமை சிவனுடைய கண்ணை மறைத்த போது உலகம் என்னாச்சுன்னு பாடியிருக்காங்க. இருண்டதா பாடியிருக்காங்கல்ல. சிவஞான சித்தியார 152வது மந்திரத்தில் நூற்றி 52 அல்லது 1 போட்டு புள்ளி 52 பார்த்துக்கிடுங்க. அது உங்களுக்கு 152 இல்லைன்னா இப்படி தேடுங்க, முடிக்காதீங்க. 1.52 போட்டுருங்க. 1ல் 52 பார்த்துக்கிடுங்க. 1ல் 21வது மந்திரம் வரைக்கும் அளவைகள் வரும். அதுக்கு பிறகு இந்த மந்திரம் வருதான்னு பார்க்கணும். சரியா? அந்த புள்ளி சரியாக தெரிய மாட்டேன். என்ன அடிக்கிட்டீங்க? வாங்க சிவா. மறைத்தது. உட்காருங்க, உட்காருங்க, போகலாம். சிவன் கண்ணை மறைத்த போது, சிவன் கண்ணை அம்மை மறைத்த போது என்னது? உலகம் இருண்டது. அதிலிருந்தே தெரியுது உலகத்துக்குரிய ஒளியை யார் தான் கொடுக்குறா? சிவன் தான் கொடுக்குறாருங்கிறது தெரியுதுங்கிறத கடைசியில் கொடுத்துருக்காங்க. மந்திரத்தை படிங்க. இளங்கொழி ஈசன் பிறப்பொன்றும் இல்லை. அதானே? விளங்கொழி அங்கி விரிகதிர் சோமன் துளங்கொழி பெற்றன சோதி அருள வளங்கொழி பெற்றது பேரொளி வேறு களங்கொழி செய்து கலந்து நின்றானே. அது எந்த சந்தேகமும் வராது. நீங்கள் எழுதியிருக்கிற உரையையும் அறிஞர் பொருளையும் பொருத்தி படிச்சிங்கன்னா எல்லாத்தையும் விளக்கியாச்சு. சந்தேகம் வர்றதுக்கு இடமே கிடையாது. திருமந்திரம் நிறைவு. திருமுறை திருவடிகள் போற்றி. சிவாய நம. நீங்கள் ரெகுலராக இவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி அனுப்பி விட்ருங்க. இவங்களுக்கு பயிற்சி இங்கே தான் நடக்கும். இங்கே அனுப்பி விட்ருங்க. நம்ம நிகழ்ச்சிகளில் அவளை பாட வச்சு ரெடி பண்ணிவிட்டு பிறகு நிகழ்ச்சியில் பயன்படுத்திடலாம். இங்கே நடந்ததே உங்களுக்கு தெரியாதா? வகுப்பு நடந்துட்டு இருந்ததே உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாமல்ல. வேறு குழந்தைகளுக்கு